வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் Z டிரான்ஸ்ஃபார்ம் ரெலவெண்டா ப்ராப்ளம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்றது, எந்தெந்த ப்ராப்ளம்லாம் நம்ம யுனிவர்சிட்டி எக்ஸாம்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது Z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1/n+2. ஆல்ரெடி 1/n+1 1/n-1 ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். கண்டிப்பாக பாருங்கள். ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதோட கண்டினியூட்டி புரியும். டைரெக்டாக பார்த்தீங்கன்னா கான்செப்ட் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி சேம் கண்டென்ட் சேம் டெஃபினிஷன் தான். பட் நமக்கு பேசிக்காக தெரிய வேண்டிய ரிசல்ட்ஸ்லாம் தெரிஞ்சுட்டா எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்மளால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். இன்றைக்கி இப்போ பார்க்க போகிற ப்ராப்ளம் Z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1/n+2. ஸோ Z டிரான்ஸ்ஃபார்ம் மீன்ஸ் நமக்கு தெரிஞ்ச ஒரே டெஃபினிஷன் இப்பொழுதைக்கு f of z of n, that is sigma n equal to 0 to infinity f of n and z power minus n எழுதிக்கலாமா? இப்போ நமக்கு ப்ராப்ளம் என்னது? z of 1/n+2. இப்போ z equal to n equal to 0 to infinity 1/n+2 into z power minus n. Summation n equal to 0 to infinity 1/n+2. இந்த z power minus nங்கிறத இந்த நெகட்டிவாக இருக்கிறத நம்ம டினாமினேட்டரில் கொண்டு வந்தால் பாசிட்டிவாக எழுதிக்கலாம். தட் இஸ் 1/z power n. எல்லா ப்ராப்ளத்துலேயும் ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் எழுதுங்க. இந்த ஸ்டெப்பை கரெக்டாக மாடுலேட் பண்ணுங்கள். அடுத்து கொஷினில் கொடுத்துருக்குற ஃபங்க்ஷன் வைஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு எக்ஸ்பேன்ஷனோட நமக்கு அது மெர்ஜ் ஆகும். அந்த ரிசல்ட்டை கொண்டு வந்தாலே போதும், நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ n equal to 0 சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ 0 எடுத்திங்கன்னா என்ன இருக்கலாம்? 1/0+2 1/z power 0. அடுத்து 1, அடுத்து 2. இதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இதை ரெடியூஸ் பண்ணுங்கள். ஸோ ரெடியூஸ் பண்ணால் 1/2, அடுத்து 1/3 1/z 1/3 1/z², இந்த மாதிரி வரலாம். பட் நமக்கு இங்கே ரிசல்ட்டு z² இருக்குது. இசட் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் இசட் இல்லாமல் இருக்குது. ஸோ இசட் இருந்ததுன்னா நம்ம ஷார்ட்கட்டில் நமக்கு எக்ஸ்பேன்ஷன் என்னங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்றபடி மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு z²/z² மல்டிப்ளை பண்ணுறீங்க. z² மல்டிப்ளை பண்ணிட்டு அதே z² டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி எழுதணும்னா நமக்கு ரிசல்ட் மாறாது. தட் இஸ் இன்ட்டு 1. அந்த 1 பதிலாக ஃபார் அவர் கன்வீனியன்ட் வி சேஞ்ச் டு z²/z². இந்த டேர்ம் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. இப்போ நியூமரேட்டரில் இருக்கிறது நமக்கு தேவைப்படாது. ஸோ அதை அப்படியே வெளியிலே வச்சுக்கலாம். டினாமினேட்டரில் தான் நமக்கு இங்கெல்லாம் இசட் இருந்ததுன்னா இந்த ரிசல்ட்டும் இசட்டில் வேணுங்கிறப்ப நம்ம கோட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த 1/z² டினாமினேட்டரில் இருக்கிறத மட்டும் உள்ளே கன்வெர்ட் பண்ணுங்கள். தட் இஸ் 1/z² + 1/3 1/z power 3 அப் டு எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ z² ஆஃப் என்ன எழுதிக்கலாம்? இதில் 1/z + 1/2 1/z², 1/3 z² அப் டு ஒரு நமக்கு இப்போ ஒர்க் அவுட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்ட்டு z² தான் இருக்குது. 1/z இல்லைங்கிறப்ப ஒரு 1/z ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணு. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா இந்த இடம் எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு z²/z² மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் பண்ணும். இந்த ஸ்டெப்பில் நமக்கு ஃபஸ்ட்டு வேல்யூவாக 1/z வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பை 1/z. ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம், லாஸ்ட் வேல்யூவாக சப்ட்ராக்ட் பண்ணுறது நம்ம கன்வீனியன்ட்டுக்காக எடுத்துருக்குறோம். இப்போ நமக்கு ஷார்ட்கட் தெரியும். z² ஆஃப் -log 1 - 1/z - 1/z. அந்த சப்ட்ராக்ட் பண்ண வேல்யூ தனியாக இருக்கட்டும், ஆட் பண்ண ரிசல்ட்டோடு இருக்கிற ரிசல்ட்டை மட்டும்தான் நம்ம எடுக்கணும். தட் இஸ் இந்த ரிசல்ட் மட்டும் எடுங்க. 1/z 1/2 1/2z². இதே மாதிரி எக்ஸ்பேன்ஷனாக இருக்குது. இதுக்கு பதிலாக தான் நமக்கு தெரியும் -log 1 - 1/z. இந்த பார்ட் என்ன பண்ணுறது, அது அப்படியே இருக்கட்டும், நம்ம ஸ்டெப்பில் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ z² ஆஃப் -1 log 1 - 1/z - 1/z. z² ஆஃப் இது என்ன பண்ணிக்கலாம்? z/z -1 - 1/z. இது ஆக்சுவலி என்ன இருந்திருக்கலாம்? z - 1/zன்னு வரும். இதை நம்ம மாத்திரப்ப z - z ஒரு நெகட்டிவ் வரும். இங்கே வெளியில் ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஸோ நெகட்டிவ் ஆஃப் நெகட்டிவ் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். z² log of z/z -1 - 1/z இன்ட்டு இந்த z² வந்ததுன்னா கேன்சல் ஆனால் z மட்டும் வரும். z² log of z - z/1 - z. இதுக்கடுத்து இதை ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இதோட நம்ம ரிசல்ட்டை முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் ரிசல்ட்டு. ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்கள், கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. 1/n+2 அப்படின்னா n+2 வந்ததுன்னா ரெண்டு ஸ்டெப்பில் நம்ம மாற்றணும். ஒரு இடத்துல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும், ஒரு இடத்துல ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கடுத்து நம்ம எந்த ஸ்டெப்பில் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோங்கிறத கரெக்டாக கோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 2 ஸ்டெப்லேயே ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு தடவை எழுதி பாருங்கள். எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு ஓகே இந்த ஸ்டெப்லேருந்து இது மாறாது, இந்த ஷார்ட்கட்காக நம்ம இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா kanidapazhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.